நம்ம அரசாங்கம் அறிவிச்ச புது படங்களுக்கு தினமும் 5 ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் அறிவிச்சது ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மாடர்ன் எமோஷனல் அடிக்ஷன் இருக்குன்னா நம்புவீங்களா? நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாம சினிமா அப்படிங்கிற டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நம்மளோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியவே அடகு வைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கண்ணாடி தான் அது. நம்ம தியேட்டர்ல எப்பவுமே விசில் போடுற ஒரு நண்பன் உங்களுக்கு ஞாபகம் வந்தா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் சில நேரங்கள் நம்ம மனசு லேஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல இப்ப புதிய படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு தினமும் 5 ஷோ அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. சிலர் அதை செலிப்ரேட் பண்றாங்க, இன்னும் சிலர் அதை ஓவர் ஹைப்பா பாக்குறாங்க. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் ஒரு மூவி மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல அது நமக்கு ஒரு எமோஷனல் ரீசெட். நீங்க டயர்டா இருக்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட் காம் ஆகும். ஏன்னா மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும் வேண்டியது இல்ல, அது கூடவே வர ஃபீலிங்கும் வேணும். நான் மட்டும் இல்ல மத்தவங்களும் ஏதோ ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். அதனாலதான் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா விசில், கிரவுடு, செலிப்ரேஷன் எல்லாமே. ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்கு நம்ம வாழ்க்கையை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சினிமா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ஆனந்தமான விஷயமா ஆயிடும். இல்லனா அந்த விஷயம் ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ராக்ஷனா மாறிடும். சினிமா ஸ்கிரீன் நமக்கு எஸ்கேப் ஆகிற ஃபீலிங் கொடுக்கலாம், ஆனா லைஃப் டைரக்ஷன் அப்படிங்கறத நாம தான் சூஸ் பண்ணணும். இது வெறும் சர்ஃபேஸ் தான். ஃபுல் யூடியூப் வீடியோல இதை விட கிளியரா பேசியிருக்கேன்.